புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் தவேக சார்பில் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் தவேக சார்பில் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க ரோட் ஷோ மூலியமா சந்திக்க 5ஆம் தேதி அக்கட்சியினர் அனுமதி கேட்டனர். 5 முறை அவர்கள் காவல்துறை தலைவர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கேட்ட நிலையில் ரோட் ஷோவிற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழிகாட்டுதலின்படி மறுக்கப்பட்டது. மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என காவல்துறை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் தேதி மற்றும் அந்த பொதுக்கூட்டம் நடப்பதற்கான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் தற்போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கனிவானிடம் கடிதம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகுவது. குறிப்பாக பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த கட்சியின் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் 9ஆம் தேதி புதுச்சேரி துறைமுக பகுதியில், பழைய துறைமுக பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.